Hey guys, so welcome to the drop down. எப்பயாச்சும் கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்களா? ஸோ இப்போ ஒரு கேம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த டைமில் ஃபஸ்ட் பர்சன் வியூ வைக்கலாமா இல்லை தேர்ட் பர்சன் வியூ வைக்கலாமா, ஸோ எந்த மாதிரி வச்சா நம்ம கேம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்களா? ஸோ நான் நிறைய வாட்டி கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். ஸோ எந்த வியூவில் வச்சு நம்மளோட பிளேயரை மூவ் பண்ண வைக்கிறது, ஆர் நம்ம கேமை எந்த வியூவில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வாட்டி கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு பப்ஜி விளையாடினேன். ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ரூம் மேட்ச் க்ரியேட் பண்ணப்போ சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக இருக்கும்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு பப்ஜி விளையாட மாட்டேன், நான் வந்து பப்ஜியே விளையாட மாட்டேன். ஸோ அபெக்ஸ் அந்த மாதிரி கேம்ஸ் தான், நான் கம்ப்யூட்டர் கேம்ஸ் தான் விளையாடுவேன். ஸோ அண்ட் ஃப்யூச்சரில் நம்ம சேனலில் கூட ஃபுல்லாக கேம்ஸ் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் அதை பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் இன்றைக்கி பப்ஜி விளையாடும் போது அதில் பார்த்தேன், ஃபஸ்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சனை நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஒரு பட்டன் அதில் கீழே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த பட்டன் அமுத்திட்டோம்னா நம்ம ஃபஸ்ட் பர்சன் வியூவும் நம்ம விளையாடிக்கலாம் அண்ட் தேர்ட் பர்சன் வியூவும் விளையாடிக்கலாம். ஸோ இதில் தான் எனக்கு ஐடியா கிடச்சிது. ஸோ இது ஏன் நம்மளோட கேம்ஸில் நம்ம இது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஸ்விட்சிங் டு ஃபஸ்ட் பர்சன் வியூவர் டு தேர்ட் பர்சன் வியூவர் த்ரூ பட்டன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க யூனிட்டியில். ஸோ ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இது யூனிட்டினா என்னென்னு தெரியாதவங்க, யூனிட்டி பேசிக்ஸ் அண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாம் தெரியாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போது அதுலேயே சைட்லேயே உங்களுக்கு அந்த மேலே ஒன்று இப்போது ஒரு இது மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்கள். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோ கொண்டு போயிடும், அந்த பிளேலிஸ்ட். அதில் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு பேசிக்ஸ் ஆஃப் யூனிட்டி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ன இந்த சீனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரைட் கிளிக் பண்ணி இப்போது நம்ம இதில் வந்துட்டு ஒரு பேசிக் தான் நம்ம இதில் காட்ட போகிறோம். ஸோ இதில் எப்படின்னா இந்த ஃபஸ்ட் பர்சன் வியூ அண்ட் தேர்ட் பர்சன் வியூ நம்ம எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 3D ஆப்ஜெக்ட், ஒரு க்யூப் ஒன்று எடுத்துக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஒரு க்யூப். ஓகே, ஸோ இன்னும் ஒரு 3D ஆப்ஜெக்ட், அதை வந்துட்டு பிளேன் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே ஃபைன். ஸோ 3D க்யூப், ஒரு பிளேன். ஓகே, இப்போ நம்ம இதை பொசிஷன் அதெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போது இந்த க்யூபுக்கு நம்ம சும்மா ஒரு கலர் இல்லை தான் ஒன்று கொடுத்துக்கலாம். ப்ராஜெக்டில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மெட்டீரியல்ஸ் அதில் போய்ட்டு சும்மா க்யூப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணி நம்ம க்யூபுக்குள்ளே போட்டுடலாம். ஓகே, போட்டுட்டு இப்போ நம்ம அந்த மெட்டீரியலில் என்ன கலர் வேணும் ஸோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் சும்மா ரெட் கொடுத்துருக்கேன். ஃபைன். இப்போது நம்மளுக்கு க்யூபுக்கும் நம்மளோட பிளேனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இப்போ நம்ம இந்த மெயின் கேமராவை எடுத்துகிட்டு நம்மளுக்கு கேம் வியூவில் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த வியூ தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இதில் தான் நம்ம இது இப்போ வந்து நம்ம தேர்ட் பர்சன் வியூவில் இருக்குது. ஸோ தேர்ட் பர்சன் வியூ என்னென்னு தெரியலனா, நீங்கள் எப்படி பப்ஜியில் ஆடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேர்ட் பர்சன் வியூனா என்னென்னு தெரியும். ஸோ இதுதான் தேர்ட் பர்சன் வியூ அண்ட் ஃபஸ்ட் பர்சன் வியூ இதுதான் ஃபஸ்ட் பர்சன் வியூ. ஆக்சுவலி நீங்கள் பிளேயராக இருந்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் பர்சன் வியூ. ஸோ தேர்ட் பர்சன் வியூ நீங்கள் ஒரு அந்த பிளேயரை நீங்கள் இது பண்ணுற மாதிரி தான் தேர்ட் பர்சன் வியூ. ஸோ இதை தான் நம்ம ஸ்விட்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேமரா இங்கே இருந்து இப்படி உங்களோட ஃபஸ்ட் பர்சன் நீங்கள் வந்துட்டு பிளேயராக பார்க்குற பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம இப்படி சும்மா இந்த கேமராவை இங்கே வச்சுக்கலாம். அண்ட் ப்ராஜெக்டில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் C# ஸ்கிரிப்ட். ஸோ இதை நம்ம ஸ்கிரிப்ட் வச்சு தான் நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன போட்டுக்கலாம்னா ஸ்விட்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்டை நான் நேம் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்கிரிப்டை நம்ம நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மெயின் கேமராவில் போட்டுருங்க. எஸ், ஸ்விட்சர் ஸ்கிரிப்ட் வந்துச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்கிரிப்டை நம்ம இந்த மெயின் கேமராவுக்கு தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம அந்த பட்டனை வச்சு தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ FPP ஆர் TPPன்னு சொல்லிட்டு தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அந்த பட்டன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஹைராக்கியில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு UI அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கிட்டு அதில் போயிட்டு பட்டன் நார்மல் பட்டனை நம்ம பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கேன்வாஸ்லேருந்து ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் ஆயிரும். ஸோ டெக்ஸ்ட்
அப்படின்னு உங்களுக்கு காட்டிடும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம சும்மா இப்போ அந்த பட்டன் எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பட்டன் வந்துடும். ஸோ அதை நீங்கள் நம்ம நம்மளோட கேம் வியூவில் வர மாதிரி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இப்படி நான் இந்த இதை வச்சுட்டேன். ஸோ இதை எப்படின்னா இப்போ நம்ம பட்டன் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்னா இது FPPயாக மாறணும் அண்ட் TPPயாக மாறணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு FPP அப்படி மாறலேருந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்விட்சர் அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ ஆர் மோனோ பிஹேவியர் ஏதாவது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம எப்படி ஸ்கிரிப்ட் வந்தாலும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த யூஸிங் பற்றி நம்ம இன்னொரு ஹெடர் ஸ்டேட்மெண்ட் நம்ம போடுறோம். ஸோ யூஸிங் யூனிட்டி engine .ui செமிகோலன் போட்டுக்கோங்க. இந்த சேனலில் நிறைய பேர் நிறைய எரர் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் செமிகோலன் போட்டிங்கன்னா சொல்லி நான் நிறைய பார்த்ததில் செமிகோலன் தான் நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க. ஸோ செமிகோலன் போட்டுட்டிங்களான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டுனா உங்களுக்கு எரர் வராது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செமிகோலன் வந்துட்டு டெர்மினேஷன் பண்ணும்போது ரொம்ப முக்கியம். ஸோ செமிகோலன் போட்டு நீங்கள் ஹெடரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பப்ளிக் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். பப்ளிக் டெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன அந்த இதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம பட்டனோட டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, பட்டனோட டெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த பட்டன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் சும்மா FPP இப்போ நீங்கள் என்ன இங்கே டைப் பண்ணுறீங்களோ அதுதான். ஸோ உங்களுக்கு இப்போ ஸ்விட்ச் பண்ணும்போது உங்களுக்கு FPP வியூவில் இருக்கா இல்லை TPP வியூவில் இருக்கா உங்களுக்கு தெரியறதுக்கு. ஸோ அதை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ டெக்ஸ்ட் அதில் ஸ்விட்ச் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் பண்ணிடுறேன் அந்த ஒரு பப்ளிக் வேரியபிள். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு ப்ரைவேட் பூல், ஒரு பூலியன் வேரியபிள் நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த பூலியன் நான் வந்து டாகுல்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்விட்சிங்க்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டாகுல் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வச்சுக்கிறேன்னா ஒரு பப்ளிக் வெக்டர் 3 ஆஃப்செட் சும்மா அதுக்கு நேம் பண்ணிக்கிறேன். இது ஒரு வெக்டர் 3 வேரியபிள் நம்மளுக்கு தேவை. வெக்டர் 3 வேரியபிள்னால் என்னென்னு சொல்கிறேன் நான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு ப்ரைவேட் இல்லை பப்ளிக்கே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பப்ளிக் ட்ரான்ஸ்ஃபார்ம் பிளேயர். எல்லாத்துலேயும் செமிகோலன் போடிங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இந்த வேரியபிள்ஸ் தான் நமக்கு இப்போதைக்கு தேவை. இந்த வெக்டர் 3 ஆஃப்செட் அப்படின்னு அது எதுக்குன்னா, ஸோ இப்போ நீங்கள் யூனிட்டி எடிட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் கேமரா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பொசிஷன் XYZ சொல்லிடல. வெக்டர் 3நாலே இந்த XYZ இந்த மூணுமே உங்களால் இது பண்ண முடியும். ஸோ அந்த ஃபிசிக்ஸ் அந்த பொசிஷன் அது இல்லை ரொட்டேஷனுக்கு நீங்கள் வந்துட்டு கோட்டனின் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பொசிஷனுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா வெக்டர் 3 யூஸ் பண்ணுவீங்க. இதே நீங்கள் 2Dயாக இருந்தால் வெக்டர் 2 அதை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நம்ம XYZ 3 ஆக்சிஸ்னால நம்ம வெக்டர் 3 யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பிளேயர். ஸோ இந்த வேரியபிள் என்னென்னா நம்மளோட பிளேயர் நம்ம க்யூப் தான் இங்கே நம்ம பிளேயர். ஸோ நேம் சேஞ்ச் பண்ணிடலாம். பிளேயர். ஓகே. ஸோ இந்த பிளேயரோட இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் எலமெண்ட். ஸோ நீங்கள் நார்மலாக இப்போ ஒரு கேம் ஆப்ஜெக்ட் நம்ம ஒரு போட்டுட்டு கேம் ஆப்ஜெக்ட் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போகிறதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம்னு டேட்டா டைப் கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த ஃபுல் நம்ம இதே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா
இப்போது இஃப் கண்டிஷன் நம்ம அப்டேட்டில் இஃப் கண்டிஷன். ஸோ எல்லா ஃப்ரேம்ஸும் நம்மளுக்கு வரும்போது அப்டேட் ஆகிருக்கணும்ல. ஸோ அதனால தான் நம்ம அப்டேட்டில் எல்லா ஃப்ரேம்ஸும் இது ஆக்டிவேட் ஆகும். இப்போ நம்ம டாகிள் அமுத்துனா நெக்ஸ்ட் ஃப்ரேமில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதனால தான் நம்ம அப்டேட் மெத்தடில் நம்ம போடுறோம். ஸோ இந்த இஃப் இதில் ஒரு இஃப் கண்டிஷன் போட்டுக்கோங்க. இஃப் என்ன பண்ணணுன்னா இஃப் டாகிள் நம்ம வச்சுருக்கோம் அந்த வேரியபிள், இஃப் டாகிள் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ இருந்துச்சுன்னா, if toggle is equal to true என்ன நடக்கணும், and if toggle is equal to false அப்போ என்ன நடக்கணும். ஸோ இதுதான் இப்போ நம்ம இதில் பண்ண போகிறோம். ஸோ பூலியன்னாலே உங்களுக்கே தெரியும், ஒன்ஸ் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ், இது ரெண்டு தான் நடக்கும். ஸோ இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம இந்த ட்ரூன்னு வைக்க வேணாம், இப்போ நம்ம இதை வந்துட்டு FPPன்னு வச்சுக்கலாம், இதை நம்ம வந்துட்டு ஃபால்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பூலியன் டாகிள்குள்ளே போயிட்டு நம்ம ஸ்டார்டிங்கே நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ இது ட்ரூ. ஒன்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு கேம் ஆரம்பிக்கும் போது ஒன்று வந்துட்டு எப்படியுமே நல்லா இருக்கக்கூடாதுல்ல. ஸோ ஒன்று ட்ரூவாக இருக்கணும், ஐ மீன் ஒன்று FPP வியூவில் இருக்கணும், இல்லை நம்மளுக்கு TPP வியூவில் இருக்கணும். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை ட்ரூன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சும்மா இதை நம்ம ட்ரூவை வந்து நம்ம FPPன்னு நம்ம யோசிச்சுக்கலாம், அண்ட் ஃபால்ஸை நம்ம வந்துட்டு TPPன்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணிக்கலாம். ஸோ FPPன்னு சொல்கிற போது நம்மளுக்கு என்ன ஆகணும்னா, இப்போ அப்படியே எடிட்டருக்கு வாங்க. எடிட்டருக்கு வந்துட்டு நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம இதோட லாஜிக் என்னென்னா, இப்போ நம்மளோட கேமரா என்ன பண்ணணும்னா, FPP வியூவில் நம்மளோட பிளேயரோட இடத்துல இருக்கணும் நம்ம கேமரா. ஸோ இப்படி ரொம்ப ஃபஸ்ட்டாக போதும். ஓகே, இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட பிளேயரோட இடத்துல நம்மளோட கேமரா இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ், நம்மளோட வியூ வந்துட்டு FPP வியூ, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, ஸோ இப்போ TPPயாக இருந்தால் இப்படி இருக்கணும், இப்போ நம்ம இப்படி வச்ச மாதிரி இருக்கணும். ஸோ FPPயாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்மளோட பிளேயரோட இடத்துல நம்மளோட கேமரா இருக்கணும். ஸோ நம்மளோட பிளேயரோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 0, இது நம்ம பிளேயரை கிளிக் பண்ணிக்கலாம். பிளேயரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வேல்யூஸ் தெரிஞ்சிடும். ஸோ 0, 0.5 அண்ட் Z 0. ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூ. இதுதான் நம்மளுக்கு இப்போது நம்மளோட கேமரா எந்த பொசிஷனில் தான் நம்ம இருக்கணும். இருந்துட்டால் நம்மளோட வியூ வந்துட்டு FPP. இதே கேமராவோட பொசிஷன் 1.74 ஆர் -6 அந்த மாதிரி இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா, ஸோ நம்மளோட TPP வியூ. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கோடுக்குள்ளே போகலாம்.